இந்த AK-47 அப்படின்னு சொல்கிறோம்ல, மிகப்பெரிய பவர்ஃபுல் ஒரு மிஷின் கன் நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம இயக்கத்திற்கு MK-24 இருக்குது, நம்முடைய இயக்கத்திற்கு MKS-53 இருக்குது. இப்போ புதுசாக ஒரு வெப்பன் வந்திருக்கு, MKUS-77 அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வெப்பன். இது வெறும் இந்த குண்டுகளால் நம்ம எதிரிகள் தாக்குறதுங்கிறது வெறுமனே இது நம்முடைய தாக்கக்கூடியதை அழிக்கக்கூடியதற்காக மட்டுமல்ல, கருத்துக்கள் கொண்டு அவர்களை நம்ம தாக்கப் போகின்றோம். அந்த கருத்து நம்மகிட்ட அதிகமாக இருக்கின்றது. என்னென்னைக்கு எந்தெந்த மேடைக்கு எந்தெந்த கருத்தை பயன்படுத்த வேண்டும் என்பது நமக்கு முழுமையாக அறிந்தவர்கள் நாம் ஒவ்வொருவருமே. ஆக அப்படிப்பட்ட ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை நாம் படைத்திருக்கணும். அதனால தான் அண்ணன் அவர்கள் பயன்படுத்திய இந்த வார்த்தையெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த இடி முழங்க இளம் தலைவர் அப்படிம்பார், மாவீரன் அப்படின்னு சொல்லுவார், இந்த பாசிச சக்திகளை வீழ்த்தி வேறொருப்போம், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அண்ணன் ஜோயல் எப்படி கம்பீரமாக இருக்கிறோ அது மாதிரி அவருடைய வார்த்தைகளும் பார்த்திங்கன்னா கம்பீரமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியதாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன். அதுவும் நம்மளுடைய இளந்தலைவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி அறிவாலயத்தில் கொண்டாடுறோங்கிற பொழுது இன்னும் எனக்கான ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. என்னை வளர்த்தெடுத்த ஒரு இளைஞரணி, அந்த இளைஞரணி என்னை அழைத்திருக்கின்றது அப்படிங்கிறது எனக்கு கூடுதல் பெரும் உண்மைதான். நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய பிறந்த நாளை தமிழ்நாடு முழுவதும் 27ஆம் தேதியிலிருந்து நாம் கொண்டாட காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, முன்கூட்டியே அதை இளைஞரணி இன்றைக்கு 25ஆம் தேதியிலிருந்தே அதை தொடங்கிவிட்டது என்கின்ற அந்த பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். தமிழ் மண்ணில் இவர் அன்பு புதவன் எங்கள் அண்ணன் உதயநிதி கொடியேந்தி போர் முரசு கொண்ட அஞ்சா வீரன் கூட்டம் நடுவே வருகிறார் 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 அண்ணன் வருகிறார், உதயநிதி ஸ்டாலின் வருகிறார் வருகிறார், களத்தில் வருகிறார், இனி முழங்க இளம் தலைவர் வருகிறார், இளைஞர் படை குலுங்கிடவே வருகிறார், இனப்பகைவர் நடுங்கிடவே வருகிறார் வருகிறார், மாவீரன் வருகிறார், வரலாறு படைக்க கலைஞராக வருகிறார். விட்டார், தமிழர் மனதில் நிலைத்து விட்டார், அண்ணா கலைஞர் தலைவர் ஸ்டாலின் களத்தில் சென்று தடைகளை உடைக்கின்றார், கழக படையை நடத்துகிறார், கட்டுப்பாடாய் இயக்குகிறார், எளியோர் வாழ்வும் வளமும் நலமும் மனமும் மகிழ துயரங்கள் துளைக்கின்றார், திணிப்பதை என்றும் எதிர்த்திடுவார், சீரும் செந்தமிழ் வேங்கையாக நம் மண்மொழி மானம் காத்திடுவார், எங்கள் உரிமைகள் மீண்டிவர் நாட்டை ஆண்டிடுவார். வரலாற்றை இங்கிருந்து தமிழ் இனம் செலுத்திட எழுதிடுவார், வீரம் தீரம் கொண்டு இமய சிகரம் வென்று சரித்திரம் அழைத்திடுவார், துள்ளிப்பாயும் மாணவரும் துடிப்பு மிக்க இளைஞர்களும் அண்ணா அண்ணா என்று பந்தம் பாசம் காட்டும் அன்பக தலைவரவர், பாசிச கூட்டத்தை வீழ்த்தி பேரருவாயும் திராவிடன் சிங்கமாக இங்கு மாநில சுயாட்சி நிலைநாட்டி கொள்கை மன்னராய் இருந்திவர் கோட்டையை